வெல்கம் டு மீனாஸ் மெனு. இன்று பிரதோஷம். ஈசன் அருளால் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று இன்புற்று வாழ இறைவனை வேண்டுவோம். சென்ற பிரதோஷத்தில் மங்கையர்க்கரசியாரை பற்றியும் நேச நாயனரை பற்றியும் பார்த்தோம். இன்று கோச்செங்கன் சோழ நாயனரை பற்றி பார்க்கலாம். சோழ நாட்டில் காவிரி கரையில் சந்திர தீர்த்தம் என்ற பொய்கை இருந்தது. அதன் பக்கத்தில் சோலைகள் சூழ்ந்த அழகான வனம் இருந்தது. அந்த வனத்தில் இருந்த ஒரு வெண்ணாவல் மரத்தின் கீழ் சிவலிங்கம் ஒன்று இருந்தது. அந்த லிங்கத்தை பெரும் தவத்தை உடைய வெள்ளை யானை தினந்தோறும் பூஜை செய்து வந்தது. காவிரியில் நீராடி தன் துதி கையில் நீரை முகந்து வந்து லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யும். பின் நறுமணமிக்க மலர்களை கொண்டு வழிபாடு செய்யும். யானை வழிபட்டு வந்ததால் அந்த இடத்திற்கு திருவானைக்கா என்ற பெயர் வந்தது. அதே இடத்தில் சிவலிங்கத்தின் மேல் மரத்தில் இருந்த ஞானமுடைய சிலந்தி ஒன்று வசித்து வந்தது. அந்த சிலந்தி பெருமானின் மேல் காய்ந்த இலைகள் சருகுகள் உதிரா வண்ணம் லிங்கத்தின் மேல் தன் வாயின் நூலினால் அழகிய பந்தல் அமைத்தது. யானை வழிபட செல்லும் பொழுது சிலந்தியின் வாய் நீர் நூலினால் அமைத்த பந்தலை தூய்மையற்றது என கருதி அதை நீக்கிவிட்டு தன் வழிபாட்டை செய்தது. சிலந்தியோ தான் அமைத்த பந்தல் யானையின் துதிக்கைப்பட்டு சிதைந்தது என்று எண்ணியது. அதனால் மீண்டும் தன் வாய் நூலினால் புதியதாக ஒரு பந்தலை கட்டியது. மறுநாள் வழிபட வந்த யானை சிலந்தியின் வலை மீண்டும் இருப்பது கண்டு கோபம் கொண்டது. மீண்டும் வலையை நீக்கிவிட்டு தன் வழிபாட்டை முடித்தது. இது கண்ட சிலந்தி இறைவனின் திருமுடி மீது இலை சருகு விழாமல் இருக்க வேண்டி தான் கட்டிய பந்தலை யானை வேண்டுமென்றே அழித்துவிட்டது என்று கோபம் கொண்டது. சிலந்தி யானையின் தும்பிக்கைக்குள் புகுந்து கோபத்துடன் கடித்தது. இதனால் யானை வலி தாங்காமல் தும்பிக்கையை நிலத்தின் மீது அரைந்து கீழே விழுந்து இறந்தது. உள்ளே இருந்த சிலந்தியும் இறந்தது. இறைவன் காட்சி தந்து யானைக்கும் சிலந்திக்கும் அருள் புரிந்தார். யானை சிவப்பதம் எய்தியது. இறைவனுக்கு பந்தலிட்டு திருப்பணி செய்த சிலந்தி சோழர் குலத்தில் பிறக்கும் வரம் கிடைத்தது. சுபதேவன் என்ற சோழ மன்னன் தன் மனைவி கமலவதியுடன் மகப்பேறு வேண்டி சிதம்பரத்தில் இறைவனிடத்தில் வேண்டினார். இறைவனும் அவர்களுக்கு அருள் செய்தார். கமலவதி கர்ப்பமுற்றாள். அரசிக்கு பிரசவ காலம் நெருங்கியது. அப்பொழுது ஜோதிடர்கள் இந்த குழந்தை இன்னும் ஒரு நாழிகை கழித்து பிறந்தால் 3 புவனங்களையும் அரசாளும் என்று கூறினர். உடனே அரசி தன்னை தலைகீழாக தொங்குவிடும்படி கூறினாள். ஒரு நாழிகை வலியை பொறுத்தாள். பின்னர் ஜோதிடர்கள் குறித்த காலம் வந்ததும் இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தனர். குழந்தை பிறக்கும் பொழுது கண்கள் சிவப்பாக இருந்தது. அதை கண்ட அரசி செங்கண்ணான் என்று கூறி அணைத்து மகிழ்ந்தாள். அவள் உயிரும் பிரிந்தது. குழந்தையை சுபதேவன் நன்கு வளர்த்தான். வேத ஆகமங்கள் வில் வித்தை போன்ற அனைத்து அரசர்க்குரிய எல்லாவற்றையும் கற்று உணர்ந்தான். உரிய காலத்தில் செங்கனானுக்கு மகுடம் புனைந்து சுபதேவன் தவம் செய்து சிவபதம் அடைந்தான். கோச்செங்கன் சோழன் முற்பிறப்பின் உணர்வால் சிவபெருமானுக்கு திருவானைக்காவல் ஆலயம் கட்டினார். பின்னர் 70 மாட கோயில்களை சிவபெருமானுக்கும் 3 திருமாலுக்கும் கட்டினார். யானை நுழையாவண்ணம் மாடக்கோயிலாக கட்டினார். இம்மன்னனை திருமங்கையாழ்வார், அப்பர், சேக்கிழார் என அனைவரும் சிறப்பித்து பாடியுள்ளனர். சிதம்பரம் தலத்தில் அம்பலக்கூத்தனை வழிபட்டார். பல கோவில்களில் பல திருப்பணிகளை செய்து இறுதியில் சிவபெருமான் திருவடியை அடைந்தார். கோச்செங்கன் சோழ நாயனார் குரு பூஜை மாசி மாதம் சதயம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். இனி நாம் சாப்பிடும் பிரெட்டை வைத்து சுவையான உப்புமா செய்வது எப்படி என்று பார்க்கலாம். எல்லாருக்குமே டிஃபன் என்ன பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். லேடிஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறது, இல்லை கையில் பசங்களுக்கு என்ன கொடுத்து அனுப்புறது அப்படின்ட்டு. இப்போ ஈஸியாக ப்ரெட்டை வச்சு ஒரு உப்புமா பண்ணலாம். அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பண்ணலாம். முதல்ல இந்த ப்ரெட்டை பீஸ் பீஸாக ஒரு ஸ்கொயராக தான் இருக்கணும்னு இல்லை, எப்படி வேணாலும் பிச்சு ஒரு பேசினில் போட்டு வச்சுக்கலாம். இப்படி ரேண்டமாக ஒரு குறிப்பிட்ட ஷேப்புன்னு வேண்டாம், எப்படி வேணால் பிச்சு போட்டுக்கலாம்.
இப்போ ஒரு கிண்ணத்தில் தயிர் கொஞ்சம் ஒரு கரண்டி தயிர் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு, இந்த ஒரு 10 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கோசரம் ஒரு 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, இது மூணுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து எல்லா ப்ரெட் ஸ்லைஸ்லேயும் வந்து ஈவனாக இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, இந்த தயிர் மிக்சரை வந்து இதில் இந்த ப்ரெட் ஸ்லைசஸ் மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு ஈவனாக வந்து கையில் கிளறி விட்டுக்கோங்க. எல்லா ப்ரெட் ஸ்லைஸ் மேலேயும் படுற மாதிரி. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அமுக்கி வச்சிடலாம். கொஞ்சம் நிறைய ஊறட்டும், இந்த அப்சார்ப் ஆகட்டும், இந்த ப்ரெட்டு இந்த மசாலாலாம் கொஞ்சம் அப்சார்ப் ஆகட்டும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ஞ்ச உடனே கடுகும் உளுத்தம்பருப்பும் போடுறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுறேன். பொடியாக நறுக்கின வெங்காயம், நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த நம்ம மேரினேட் பண்ணி வச்சோம் இல்லையா, இந்த ப்ரெட் ஸ்லைசஸ்ஸு இதெல்லாம் இதில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இதை அப்படியே பரட்டி கொடுக்க வேண்டியது தான். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் எப்படி பரட்டி கொடுத்துட்ருங்க. அந்த தயிர், மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி எல்லாம் இதில் ஸ்ப்ரெட் ஆகணும், எல்லாத்துலேயும் கோட் ஆகணும். அதை பச்சை வாசனையும் போகணும். இப்போ இந்த பச்சை வாசனைலாம் போய் ரெடி ஆகிடுச்சு. உப்புமா ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் நறுக்கி வச்ச கொத்தமல்லி போட்டு கிளறி எடுத்துடலாம். நல்லா டேஸ்ட்டாக நல்ல ஈஸியாக பண்ணக்கூடிய ப்ரெட் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.